my dear family. Welcome back to Wake Up Your Vocab. இன்னைக்கு Wake Up Your Vocabல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா talent அப்படினு சொல்லுவோம் இல்லையா, திறமை, அதாவது ஒரு பர்சனோட திறமை, திறன் அப்படினு சொல்லுவோம் இல்லையா, இது ரிலேட்டடான vocabulary தான் நம்ம பார்க்க போறோம். If you are ready, let's get started. I am able to do this அப்படினா என்னால இத செய்ய இயலும் அப்படினு சொல்லுவோம். அந்த able அப்படினா இது வந்து adjective-ஆ ஆக்ட் ஆகுது. I am able to answer all these questions அப்படினா எனக்கு என்னால இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலளிக்க இயலும் அப்படினு சொல்றது. சோ இந்த இடத்துல able அப்படின்றது adjective-ஆ ஆக்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு பர்சனுடைய இவங்களால இது இயலும் அப்படினு சொல்லும்போது அது adjective-ஆ வருது. ஒரு பர்சனுடைய திறன் அப்படினு சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி திறன் அப்படினு சொல்லும்போது ability அப்படினு சொல்லுவோம், talent அப்படினு சொல்லுவோம், லைக் skill அப்படினு சொல்லுவோம், competence அப்படினு சொல்லுவோம், கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், கேப்பபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து குவைட் சிமிலர் இன் மீனிங். நான் சொன்ன இந்த எல்லா வார்த்தைகளுமே வந்து நவுனா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த வார்த்தைகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதனுடைய மீனிங் என்ன, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் அதோட நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 in our list is ability. ability அப்படின்றது a natural tendency to do something அப்படின்றதான் ability அப்படின்னு சொல்லுவோம். Let's see some example sentences using ability. abilityயோட example sentences நம்ம பார்க்கலாம். I admire his ability to stay calm in difficult situations. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, கடினமான சூழ்நிலைகள்லையும் அவர் வந்து அமைதியா இருக்கிற அந்த திறமையை பார்த்து கண்டு நான் வியக்கிறேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Number 2 in our list is he has the ability to bring out the best in others. மற்றவங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக வருமோ அதை கொண்டு வர்ற திறமை வந்து இவர்கிட்ட இருக்கு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Number 3, she has the ability to manage her father's business. அவளுக்கு அவளுடைய அப்பாவுடைய பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுற திறமை இருக்கு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இங்கே ability அப்படின்றது வந்து ஒரு நவுனா ஆக்ட் ஆகுது. Number 2 in our list is skill. ஸ்கில்னாலும் abilityனாலும் குவைட் சேம் தான். ஸோ இதோடைய மீனிங், ஸ்கில்லோட மீனிங் என்ன அப்படின்னா the ability to do something as a result of training அப்படின்றதான். ஒரு ட்ரைனிங் மூலமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடிகிறத வந்து ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் ஜாப் வில் ஹெல்ப் யூ டெவலப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். திஸ் ஜாப் வில் ஹெல்ப் யூ டெவலப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். இதோடைய மீனிங் வந்து இந்த வேலை வந்து உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை, திறன்களை வளர்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 2 in our list is she has skill in painting. அப்படின்னா அவளுக்கு பெயிண்டிங்கில் ஒரு நல்ல திறன் இருக்குது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 3 in our list is competence. competence அப்படின்னாலும் திறமையாக தான் குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், does she have a necessary competence in foreign languages? இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, வேற்று மொழியில், அதாவது ஃபாரின் லாங்குவேஜஸில் அவளுக்கு போதுமான திறன் வந்து இருக்குதா அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். லெட்ஸ் see one more example sentence. He hired her because of her competence as an accountant. He hired her because of her competence as an accountant. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அக்கௌண்டண்ட்டாக அவங்க கிட்ட இருக்கிற திறமைக்காக அவர் அவளை வேலைக்கு எடுத்துக்கிட்டாரு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் டேலண்ட். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை டேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ இஸ் டேலண்டட் அப்படின்னா அவள் வந்து திறமைசாலி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அட்ஜெக்டிவா யூஸ் ஆகும். டேலண்ட் அப்படின்றது வந்து நவுனா யூஸ் ஆகும். இப்போ இதை வந்து நவுனா நம்ம சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஹர் டேலண்ட் ஃபார் மியூசிக் ஷோட் அட் அன் ஏர்லி ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இந்த சின்ன வயசுல அவளுக்கு மியூசிக்ல இருக்கிற அந்த திறமை வெளிப்பட்டது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். லெட்ஸ் see one more example sentence. I am proud that my daughter has so much talent அப்படின்னு சொல்லலாம். I am proud that my daughter has so much talent அப்படின்னா என் பொண்ணுக்கு இவ்வளோ இந்த என் பொண்ணுக்கு இருக்கிற திறமையை பார்த்து நான் வந்து பெருமிதம் அடைகிறேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இன்னைக்கு வந்து டேலண்ட் ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே நவுனா ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ability, competence, skill, talent, capacity. ஸோ இது எல்லாமே வந்து நவுனா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதோடைய ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ability இருக்குது அப்படின்னா abilityயோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா inability அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இயலாமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து inability அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த விடாமுயற்சி அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஹலோ மை டியர் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் எபிசோட் ஆஃப் வேக்கப் யுவர் வெக்காப். இன்னைக்கு வேக்கப் யுவர் வெக்காப்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூஸ் எடுத்துகிட்டு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் நம்ம எடுத்திருக்கோம். அந்த நியூஸில் ஆர்டிக்கலில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் நியூ வெக்காபுலரி, அதோடைய மீனிங் என்ன, அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துக்கலாம். லாஸ்ட் குவிஸில் விடாமுயற்சி அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஹியர் இஸ் தி ஆன்சர். தி ஆன்சர் இஸ் perseverance. Perseverance is the key to success அப்படின்னு சொல்லுவாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதோடைய மீனிங். இப்போ நம்ம நியூஸ் ஆர்டிக்கல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு சர்ச்சை வந்து வேண்டலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த சம்பவம் வந்து எதனால் நடந்தது அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் கொடுத்த ரிப்போர்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அக்கார்டிங் டு அ போலீஸ் ஆஃபீஸர், த மிஸ்கிரியன்ட்ஸ் entered the church through the rear door. We cannot conclude it as an attack as the other statues of Jesus have not been touched and money has been missing. There is no CCTV camera installed on the church premises. The nearest CCTV is located at school and we are going through visuals of further probe, said a police officer. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு அ போலீஸ் ஆஃபீஸர், அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய விளக்கத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்கிரியன்ஸ், இங்கே வந்து மிஸ்கிரியன்ஸ் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா, கயவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் மிஸ்கிரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கயவர்கள் சர்ச்சில் இருக்கிற பின் கதவின் வழியாக, ரியர் டோர் அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா பின் கதவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கதவு, பின்வாசல் வழியாக உள்ளே நுழைஞ்சு இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. இது தாக்குதலுக்காக அவங்க பண்ணலை. ஏன்னா வந்து சர்ச்சில் இருக்கிற மற்ற ஸ்டாச்சூஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜீசஸ் மற்ற சிலைகள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பட் பணம் வந்து காணாமல் போயிருக்கு, பணம் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு அட்டாக், ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட சர்ச்சுடைய வளாகத்தில், சர்ச் ப்ரெமிசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ரெமிசஸ் அப்படின்னா இதோடைய மீனிங் வந்து வளாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கனைசேஷனோட அந்த பில்டிங் இருக்கிற ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெமிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்ச் ப்ரெமிசஸில் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணாததுனால நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் இருக்கிற சிசிடிவியோட ஃபுட்டேஜ் வச்சு நாங்கள் வந்து விசாரணை நடத்திட்டுருக்கோம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதில் ப்ரோப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா விசாரணை அப்படின்ற மீனிங் வரும். அதாவது புலன் விசாரணை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா தமிழில். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் ப்ரோப் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வேர்டோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஹைலைட்டட் வேர்ட்ஸோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்பர் 1 in our list is miscreants. மிஸ்கிரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மிஸ்கிரியன்ட் மீன்ஸ் சம்ஒன் ஹூ கமிட்ஸ் அ கிரைம். கயவன், ஒரு குற்றத்தை செய்கிறவங்கள தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிஸ்கிரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், we have arrested the miscreants, you should come and identify him அப்படின்னா இதோடைய மீனிங் வந்து நாங்கள் இந்த கயவர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 2 in our list is rear. rear அப்படின்றது a door at the back side of a building or a vehicle. ஒரு வாகனத்திலேயோ அல்லது வந்து வீட்லேயோ இருக்கிற பின் கதவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து ரியர் டோர் அப்படின்னு சொல்லுவோம். ரியர் சீட்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து he was sitting at the rear seat அப்படின்னா நம்ம காரில் இதில் போயிட்டுருக்கும்போது அவர் பின் சீட்டில் உட்காந்துருந்தார். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு he was sitting at the rear seat அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we can say don't forget to lock the rear door அப்படின்னு சொல்லலாம். பின் கதவை பூட்டுறதுக்கு மறந்துடாதீங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். he left the house through the rear door அப்படின்னா அவர் பின்பக்கம் வழியாக போயிட்டாரு, வீட்டோட பின்பக்கம் வழியாக அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 3 in our list is conclude. கன்க்ளூட் அப்படின்றது முடிவுக்கு கொண்டு வர்றது. ஸோ ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் கன்க்ளூட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்,
the case is expected to be concluded அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த கேஸ் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லைக் அதே மாதிரி the deal was expected to be concluded by the end of this month அப்படின்னா இந்த மாத இறுதிக்குள்ள இந்த டீல் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ கன்க்ளூட் அப்படின்னா வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது. பார்த்துட்டு போகிறான் இன்னுமாடா முடிக்காமல் இருக்கிறீங்க. நம்பர் 4 in our list is premises. Premises அப்படின்னு சொல்லி பார்த்தோம். In the church the CCTV camera was not installed in the church premises அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தது. இதோட மீனிங் வந்து சர்ச்சோடைய வளாகத்தில் சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்றது அந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ premises அப்படின்றது ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஆர்கனைசேஷனோட அந்த ஏரியா, அந்த பில்டிங் இருக்கிற ஏரியாவை தான் நம்ம வந்து premises அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வளாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் இஸ் நாட் அலவுட் இன் திஸ் premises அப்படின்னு சொல்லலாம். ஸ்மோக்கிங் இஸ் நாட் அலவுட் ஆன் த premises அப்படின்னா இந்த வளாகத்தில் புகைப்பிடித்தல் வந்து அலோடு கிடையாது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். லெட்ஸ் see one more example sentence. Our company is relocating to a new premises அப்படின்னு சொல்லலாம். எங்களோட கம்பெனி வந்து ஒரு புதிய வளாகத்திற்கு ரீலொகேட் ஆகுது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். The last and final one is probe. So probe means an investigation அப்படின்னு சொல்லுவோம். ஆய்வு, புலன் விசாரணை. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம probe சொல்லுவோம். For example, once the fire is extinguished, the inspector will probe the source of the blaze அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல வந்து நெருப்பு கொழுந்துவிட்டு எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு ஃபயர் என்ஜின் வந்து நெருப்பெல்லாம் அணைச்சதுக்கப்புறம் இந்த சோர்ஸ், அதாவது இந்த பிளேஸ், இந்த நெருப்பு வந்து எங்கேருந்து வந்தது, இதோட சோர்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்றத ஆய்வு செய்வார். இன்ஸ்பெக்டர் வந்து ஆய்வு செய்வார் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த நம்ம ஆய்வு விசாரணை அப்படின்றதுக்கெலாம் என்னென்னு பார்த்தோம். ப்ரோப், இன்வெஸ்டிகேஷன், கிராஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா வந்து குறுக்கு விசாரணை அப்படியெல்லாம் சொல்லுவோம். இதுவே வாக்குமூலம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். காதணி விழா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறதுக்கு இங்கிலீஷில். ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத சடங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான சடங்குகள், ரிச்சுவல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மத சடங்குகளை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். திருமணத்திலிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெட்டிங் ஆனிவர்சரி, அதாவது வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றது திருமணமானதுக்கப்புறம் ஒரு 1 year கழித்து செலிப்ரேட் பண்ணுறது வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லுவோம். வெட்டிங் செரிமனி அப்படின்றது வந்து திருமண நாளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெட்டிங் டே. ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். பேபி ஷவர் செரிமனி அப்படின்னு சொல்லுவோம். பேபி ஷவர் செரிமனி அப்படின்றது வளைகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சீமந்தம், வளைகாப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் பேபி ஷவர் செரிமனி அப்படின்னு சொல்லலாம். பேபி பிறந்ததுக்கப்புறம் பெயர் சூட்டு விழா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெயர் சூட்டு விழா நடத்துறது. ஸோ அதை இங்கிலீஷில் நேமிங் செரிமனி அப்படின்னு சொல்லுவோம். நேமிங் செரிமனி அப்படின்னு சொல்லுவோம். மொட்டை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மொட்டை அடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் டான்ஷரிங் செரிமனி அப்படின்னு சொல்லுவோம். டான்ஷரிங் செரிமனி. அதே மாதிரி காது குத்து விழா அப்படின்னு சொல்லுவோம். காதணி விழா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இயர் பியர்சிங் செரிமனி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இயர் போரிங் செரிமனி அப்படின்னு சொல்லலாம். இயர் பியர்சிங் செரிமனி ஆர் இயர் போரிங் செரிமனி அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் பியூபர்ட்டி செரிமனி அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஹூ அட்டைன்ஸ் த செக்ஸுவல் மெச்சூரிட்டி, அப்போ வந்து நடத்துகிற அந்த விழாவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பியூபர்ட்டி செரிமனி அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம புதுமனை புகு விழா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த புதுமனை புகு விழாக்கு இங்கிலீஷில் ஹவுஸ் வார்மிங் செரிமனி அப்படின்னு சொல்லுவோம். ஹவுஸ் வார்மிங் செரிமனி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பில்டிங் நம்ம ஏதாவது கட்டுறோம் அப்படின்னா அந்த அடிக்கல் நாட்டு விழா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் செரிமனி அப்படின்னு சொல்லணும். ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் செரிமனி. அதே மாதிரி திறப்பு விழா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் இனாகுரல் செரிமனி அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனிங் செரிமனின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து இனாகுரல் செரிமனி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். திருமணத்திற்கு முன்னாடி நடக்கிறது வந்து நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எல்லாருக்குமே தெரியும் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வேர்டு, ரொம்ப ஃபார்மலான ஒரு வேர்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெற்றத்தல் அப்படின்னு சொல்லலாம். பெற்றத்தல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் பணி நிறைவு நாளையோ விழாவையோ நம்ம சொல்லும்போது ரிட்டையர்மெண்ட் செரிமனி அப்படின்னு சொல்லலாம்.
இன்னொன்று வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கோவில் கும்பாபிஷேகம். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் கான்சக்ரேஷன் அப்படின்னு சொல்லணும். கான்சக்ரேஷன் அப்படின்னு சொல்லணும். தட்ஸ் இட் வித் லெசன் டுடே. இன்றைக்கி வந்து நம்ம தொட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற இந்த ரிலீஜியஸ் செரிமனிஸ் என்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த பொண்ணு பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பொண்ணு பார்க்குறது அப்படின்றத இங்கிலீஷில் என்ன சொல்கிறது, பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பொண்ணு பார்க்குறது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்கிறது அப்படின்றதையும், அதே மாதிரி திருமணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி நம்ம வந்து பந்தக்கால் நடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த பந்தக்கால் நடுறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. கொசு மருந்து அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்கிறதுன்னு தெரியுமா? இன்னைக்கு வேக்கப் யுவர் வெக்காப்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொசு மருந்து அடிக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்கிறது, கொசு மருந்து அடிக்கிறவங்களை என்ன சொல்கிறது, பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறது, அப்புறம் வந்து ஸோ இது ரிலேட்டடான அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இது ரிலேட்டடான வெக்காபுலரிஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்பர் 1 in our list is fumigate. ஃபியூமகேட் அப்படின்னா கொசு மருந்து அடிக்கிறதுக்கு நம்ம ஃபியூமகேட் அப்படின்னு சொல்லுவோம். கொசு மருந்து அடிக்கிறது மட்டும் கிடையாது, இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, டு யூஸ் பாய்சனஸ் கேஸ் டு ரிமூவ் த ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ். அதாவது வீட்டில் இருக்கிற கரப்பான் தொல்லையோ கரப்பான் பூச்சி அல்லது வந்து எலி இந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸை பாய்சனஸ் கேஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ இதை தான் வந்து ஃபியூமகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, fumigate is a verb. இதோட ஸ்பெல்லிங் வந்து F-U-M-I-G-A-T-E. The pronunciation should be fumigate அப்படின்னு சொல்லலாம் அல்லது fumigate அப்படின்னு சொல்லலாம். For example, the entire house was fumigated for cockroaches அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இந்த வீடு முழுவதும் பாய்சனஸ் கேஸ் வச்சு சுத்தம் செய்யப்பட்டது. ஸோ வீடு முழுவதும் அந்த கேஸ் யூஸ் பண்ணி சுத்தம் செய்யப்பட்டது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். லெட்ஸ் see one more example. The hospital ward was fumigated after the outbreak of a contagious disease. இங்கே இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, தொற்று நோயோட தீவிரமான தாக்கத்துக்கு அப்புறம் மொத்த ஹாஸ்பிட்டல் வார்டையும் சுத்தம் செஞ்சாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அந்த ஹாஸ்பிட்டல் வார்டு முழுவதும் ஃபியூமகேட் பண்ணப்பட்டது அப்படின்னா வந்து அந்த கேஸ் யூஸ் பண்ணி பாய்சனஸ் கேஸ் யூஸ் பண்ணி மொத்த ஹாஸ்பிட்டல் வார்டையும் சுத்தம் செஞ்சாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். சுத்தம் செய்கிறது அப்படின்னா இந்த பெஸ்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த கேஸ் யூஸ் பண்ணி சுத்தம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸில் ஒரு கண்டேஜஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது இல்லையா, ஸோ இங்கே இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டச் பண்ணோன்னா யாரையா ஒருத்தருக்கு ஒரு டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னா தொடுவதன் மூலமாக பரவக்கூடிய நோய் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சிக்கன் பாக்ஸ் இஸ் ஹைலி கண்டேஜியஸ் அப்படின்னு சொல்லலாம். அம்மை நோயெல்லாம் வந்து சீக்கிரமாக விரைவில் பரவக்கூடியது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, லெட்ஸ் see one more example sentence. People with contagious diseases should be isolated. தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவங்க தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே இந்த சென்டென்ஸோட மீனிங். சீக்கிரம் எளிதில் பரவக்கூடிய அப்படின்றதுக்கு தான் இங்கிலீஷில் கண்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, let's see few more example sentences. The house was overrun with mice. We had to hire an exterminator to solve the problem அப்படின்னு இருக்குது. இப்போது இங்கே இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த வீடு முழுவதும் வந்து எலி தொல்லை அதிகமாக இருக்குது, எலிகள் சூழ்ந்துருக்கு. ஸோ நாம் வந்து we had to hire an exterminator. Exterminator means it is a person whose job is to kill an unwanted animals and insects. தேவையில்லாத விலங்குகள் இன்செக்ட்ஸை வந்து கொல்லக்கூடியவங்க. இந்த மாதிரி வந்து பாம்பு பிடிக்கிறவங்க, அப்புறம் வந்து வீட்டில் எலி தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த எலிகளை வந்து ரிமூவ் பண்ணுறவங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, கொசு மருந்து அடிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து நம்ம எக்ஸ்டர்மினேட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் we had to hire an exterminator to solve the problem. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா நாம் ஒரு எக்ஸ்டர்மினேட்டரை நம்ம வந்து ஹையர் பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, this house was surrounded by snakes. Why don't you call a professional exterminator?
ஸ்னேக் எக்ஸ்டர்மினேட்டர் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஒய் டோன்ட் யூ கால் அ ப்ரொஃபஷனல் ஸ்னேக் எக்ஸ்டர்மினேட்டர் அப்படின்னா வீடை சுற்றி ஒரே பாம்பாக இருக்குது, ஸோ நீங்கள் ஏன் வந்து ஒரு பாம்பு பிடிக்கிறவங்க இதில் எக்ஸ்பர்ட்டான ஒரு ப்ரொஃபஷனலை நீங்கள் ஏன் வந்து கூப்பிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி கொசு மருந்து அடிக்கிறது, இன்செக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு வேர்ப் பார்த்தோம், ஃபியூமகேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உள்ள எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் நம்ம சில வொக்காபுலரி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ வி ஹாவ் லேர்ன் ஃபியூமகேட்னா கொசு மருந்து அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நம்பர் 2 இஸ் கண்டேஜஸ் பார்த்தோம். தொற்று நோய் அப்படின்னா கண்டேஜஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்டர்மினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் பார்த்தோம். ஆக்சுவலி இட் இஸ் அ நவுன். Exterminator means it is a person whose job is to kill an unwanted animals and insects. தேவையில்லாத விலங்குகள், இன்செக்ட்ஸை வந்து கொல்லக்கூடியவங்க. ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்மினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். That's it with the lesson today. இன்றைக்கி வந்து ஒரு 3 யூஸ்ஃபுல்லான vocabulary நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வேர்ட்ஸில் உங்களுக்கு எது புதுசு அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்களும் இந்த 3 வேர்ட்ஸ் வச்சு உங்களுடைய ஓன் எக்ஸாம்பிள் சென்டென்சஸை காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Hello my dear family, welcome back to Wake Up Your Vocab. இன்றைக்கி நம்ம Wake Up Your Vocabல நெக்ஸ்ட் 6 இன்ட்ரெஸ்டிங் vocab நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6 இன்ட்ரெஸ்டிங் vocab வச்சு இதை வந்து நம்ம ஒரு ஸ்டோரி மூலமாக நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன் டு த டாபிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் vocabulary பக்கெட் லிஸ்ட். லிஸ்ட்டுன்னு முடிகிற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணுங்கள். இப்போ பக்கெட் லிஸ்ட் அப்படின்னா, அதாவது ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய வாழ்நாள் முடிகிறதுக்குள்ளே அவங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ வாண்ட் டு விசிட் பாரிஸ், தட்ஸ் மை பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் இன் மை பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொன்னால், இங்கே இதோட மீனிங் வந்து நான் வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு வாட்டியாவது நான் வந்து பாரிஸை விசிட் பண்ணணும், அதுதான் என்னுடைய பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பக்கெட் லிஸ்ட் அப்படின்றது a list of things that a person wants to do before die. சாகிறதுக்குள்ளே இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு விஷயத்தை தான் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 2 in our list is cash strapped. cash strapped அப்படின்னா இங்கே இதோடைய மீனிங் வந்து not having enough money, எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கின்ட் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லலாம். கையில் காசு இல்லை அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு, இப்போ எங்ககிட்ட பணம் இல்லை, என்கிட்ட கையில் சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கேஷ் ஸ்ட்ராப்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 3 in our list is to lose one's temper. to lose your temper அப்படின்னா இங்கே இதோடைய மீனிங் வந்து பொறுமையை இழந்து கோவப்படுறது, to become angry அப்படின்றதான் இதோடைய மீனிங். I lost my temper. லூஸோட பாஸ்ட் டென்ஸ் வந்து லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ லாஸ்ட் மை டெம்பர் அப்படின்னா நான் கோவப்பட்டுட்டேன், எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ லாஸ்ட் மை டெம்பர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் இன்கன்சிடரேட். ஸோ இங்கே இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, தாட்லெஸ்லி ஹர்ட்டிங் அதர்ஸ். அதாவது மற்றவங்க ஹர்ட் ஆவாங்க, இதை சொன்னால் அவங்க வந்து இது வந்து அவங்கள காயப்படுத்தும் அப்படின்னு யோசிக்காமல் டக்குன்னு பேசுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இன்கன்சிடரேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 5 in our list is break the news. அப்படின்னா டு டெல் பேட் நியூஸ் அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஏதாவது ஒரு கெட்ட செய்தியை சொல்கிறதுக்கு பிரேக் த நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்றது ஒருத்தர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலைஸ்டு. he is hospitalized அப்படின்னு சொல்லலாம். ஸோ the meaning is to be admitted to a hospital for treatment. ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்படுறது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 6 vocabulary வச்சு ஒரு ஷார்ட் ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். எப்போவுமே கதையின் மூலமாக நம்ம வந்து வார்த்தைகள், நம்ம நியூ வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக நமக்கு மறக்காது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டோரியை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி இதில் இருக்கிற ஹார்ட் vocabularyயோட மீனிங் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மீனிங் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. Visiting Paris was on Sophie's bucket list, but
She was castrapped, so she couldn't go. So Sophie called her husband and asked, "Hey honey, how is Kitty?" Kitty is Sophie's cat. Husband, "Oh, sorry dear, she died last night." Sophie lost her temper when she heard the news and yelled at her husband. "How can you be so inconsiderate and break the news so suddenly like that? You could have told me she is playing on the roof. Tomorrow you could have told me she fell and broke her leg. Then you could have told me she was hospitalized and passed away in her sleep. Okay, leave it. Tell me, how is my mom?" "Well, she is playing on the roof." இப்போ இந்த ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 6 வெக்காபுலரி பார்த்தோம் இல்லையா, அந்த 6 வெக்காபுலரியும் இந்த ஸ்டோரியில் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து விசிட்டிங் பாரிஸ் வாஸ் ஆன் சோஃபிஸ் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே இதோடைய மீனிங் வந்து பாரிஸை விசிட் பண்ணுறது தான் சோஃபியோட பக்கெட் லிஸ்ட், சோஃபியோட நீண்ட நாள் கனவு அப்படின்றது தான் இங்கே இதோடைய மீனிங். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பட் ஷி வாஸ் castrapped அப்படின்னு பார்த்தோம். இங்கே இதோடைய மீனிங், ஆனால் அவகிட்ட கையில் காசு இல்லை, ஸோ ஷீ குடன்ட் கோ, அதனால அவளால் வந்து பாரிஸ் போக முடியல அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷீ கால்டு ஹர் ஹஸ்பண்ட், அவளுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு, "ஹே ஹனி, ஹவ் இஸ் கிட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. கிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. கிட்டி அப்படின்றது வந்து சோஃபியோட கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, "ஓ டியர், சாரி, ஷி டைட் லாஸ்ட் நைட்" அப்படின்னு சொல்கிறாரு. அது நேற்று நைட்டு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து சோஃபிக்கு கோவம் வந்து, ஷீ லாஸ்ட் ஹர் டெம்பர் அண்ட் yelled at her husband. ஸோ இதை கேட்டோடனே அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு சொல்கிறாங்க, "How can you be so inconsiderate and break the news so suddenly like that?" எப்படி உங்களால் வந்து இவ்வளோ இன்கன்சிடரேட்டாக இருக்க முடியுது? மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு பீதி அடையக்கூடிய விஷயத்த, ஒரு பேட் நியூஸை எப்படி உடனே சடனாக அவங்களால எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேட் நியூஸை இப்படி சொல்லக்கூடாது, அது செத்தே போயிருந்தாலும் நான் கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னா, அது ரூஃபில் விளையாடிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஷீ இஸ் பிளேயிங் ஆன் த ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் நான் கேட்கும்போது நீங்கள் வந்து என்ன சொல்லியிருந்துருக்கணும்னா, அது மேலேருந்து கீழே விழுந்துருச்சு, ஷீ ஃபெல் ஃப்ரம் த ரூஃப் அண்ட் ப்ரோக் த லெக் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷீ இஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் தூங்கிட்டு இருக்கும்போதே செத்து போச்சு, இப்படி தான் நீங்கள் சொல்லியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸை, ஒரு பேட் நியூஸை சடனாக இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வாட்டி சொன்னேன், அழகாக இருந்த அறிவு சுத்தமாக இருக்காதுன்னு, பார்த்தியா? சரி, அதெல்லாம் விடுங்க, என்னோட அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லாஸ்ட்டில். அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஷீ இஸ் பிளேயிங் ஆன் த ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சின்ன ஹியூமரஸாக இருக்குது, பட் வந்து இருந்தாலும் இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது பாருங்கள். ஸோ மீனிங் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்றத காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட பக்கெட் லிஸ்ட் என்ன அப்படின்றதையும் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.